வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாங்க பாக்குறது ஒரு அழகான சன்ஃபிளவர் ஃபார்ம் தான். இந்த சன்ஃபிளவர் ஃபார்ம் இங்க இருக்கிற மாக்கத்துல இருக்கிற ஃபார்ம் தான் பாக்குறோம். இதுக்குள்ள நீங்க உள்ளுக்குள்ள போனோன்னு டிக்கெட் எடுக்கணும். அந்த டிக்கெட் அவையோட ஆப்ஷன் ஃபேமிலி என்று சொல்லி 2 அடல்ட்ஸும் 4 கிட்ஸுக்கு எடுக்கலாம், அல்லது நீங்க எத்தனை பேர் போறீங்களோ அதுக்கு இந்த மாதிரி அந்த டிக்கெட் எடுத்துக்கொண்டு உள்ளுக்குள்ள போன உடனே ஃபுல்லாவே மஞ்சளா தான் இருக்குது. என்ன சொல்றது, எல்லா மரத்திலயுமே அந்த சூரியகாந்தி பூத்திருக்குது. பார்க்க மிகவுமே நல்லா இருக்குது. அவையில் அதை என்ன வரைச்சிருக்கணும்னா கொஞ்சம் தூரம் நடந்து போக பிறகு அடையில ஒரு ஊஞ்சல் மாதிரி ஒரு அமைப்பு. அந்த ஊஞ்சல்ல இருந்து போட்டோ எடுக்கக்கூடிய மாதிரி போட்டோ எடுக்கிற இதுக்குள்ள சின்னாக்கள் அவையில ஓடி திரிஞ்சு அந்த ஃபார்முக்குள்ள தாங்கள் என்ஜாய் பண்ணிச்சிடும். அவைகளுக்கு அந்த சன்ஃபிளவரோட போட்டோ எடுக்கிறதும் பிறகு அந்த ஊஞ்சலும் அவையில் தங்களுக்காக ஆடுறதுக்குன்னு வச்சிருக்குதுன்னு சொல்லி விளையாடுறதுக்குன்னு வச்சிருக்குதுன்னு சொல்லி அதுல மாறி மாறி இருந்து அதுலயும் இருந்து போட்டோ எடுத்து பிறகு அங்கால இன்னும் ஒன்று டிராக்டர் ஒன்று நிக்குது. அந்த டிராக்டர்லயும் ஏறி இருந்து அவையில என்ஜாய் பண்ணி அந்த போட்டோவை எடுக்கணும். உண்மையாவே பார்க்க அந்த நல்ல வடிவா இருந்துச்சு. உண்மையாவே சூரியகாந்தி பூக்கள் சூரியனை நோக்கி இருக்கும்னு சொல்லி தெரியும். ஆனா அந்த இவ்வளவு சூரியகாந்தி பூக்களையும் ஒரே இடத்துல பார்க்கல உண்மையாவே நல்லா இருந்தது. அந்த ஏக்கர் கணக்குல அந்த சூரியகாந்தி அது நல்ல வடிவா இருக்குது. ஒவ்வொரு லைனுக்கும் வச்சு அதெல்லாம் அந்த வச்சு மெயின்டைன் பண்ணிருக்கணும். பார்க்க நல்ல வடிவா இருந்துச்சு. இங்கேயும் நிறைய ஆக்கள் இருந்துச்சுன்னா அவையில் சின்ன ஆக்கள் ஓடி திரிஞ்சு அதுக்குள்ள விளையாடி என்ஜாய் பண்ணினா, பெரிய ஆக்களுமே தாங்கள் சூரியகாந்தி பூவோடு எடுக்கிறதும் அந்த ஃபுல் அந்த மரங்கள் அவ்வளோத்தையும் கவன்ற மாதிரி ஓடுற மாதிரி நடக்கிற மாதிரி எல்லாம் வீடியோ எடுக்கணும். நல்லா வந்தாக்கள் எல்லாருமே நல்லா அந்த சூரியகாந்தி பூவோட என்ஜாய் பண்ணினா. அவையில் இடக்கிட நீங்கள் அந்த வியூவை ஃபுல்லா பாக்குறதுக்கு சொல்லி கட்டி வச்சிருக்கணும். அதுக்குள்ள போய் ஏறி நின்று பார்த்தா அந்த ஃபுல் வியூவும் தெரிகிற மாதிரி. இப்படி இந்த இது வீடியோ மேல இருந்து பாக்கல ஃபுல் வியூவும் தெரிகிற மாதிரி. உண்மையாவே அந்த கண் பாக்குறதுக்கு ஓரளவு அந்த தூரம் வரைக்குமே ஃபுல்லாவே அந்த மஞ்சளாவே இருக்குது. பார்க்க மிகவுமே வடிவா இருக்குது. என்ன சொல்றது, அவசர இதுல வேலைன்னு தெரிகிறதுக்கு இது ஒரு மைண்டுக்கு ஒரு ஆறுதல் மாதிரி. பார்க்கவுமே நல்ல ஒரு வடிவா இருந்துச்சு. ஃபுல்லாவே மஞ்சளா இருக்கீங்களா, அது ஒரு வித்தியாசமான ஒரு வடிவு தானே. அதை விட சின்ன ஆக்களையும் போட்டோ எடுக்கிறதுக்காக வடிவான உடுப்பு எல்லாம் போட்டுக்கொண்டு போட்டோ ஷூட்டிங் செய்யலாம். அதுல சில பேர் இப்ப நாங்கள் நிக்கவே சாமத்திய வீடு கல்யாண வீட்டுக்குமே போட்டோ ஷூட்டிங் அதுக்குள்ள செய்யணும். ஆனா நல்லா இருக்குது பார்க்க. அவையோட உடுப்புக்கும் அந்த சூரியகாந்தி பூண்டு அந்த சீனரிக்கும் உண்மையாவே நல்ல வடிவா இருக்குது. நீங்களும் கிட்ட இதுக்குள்ளதான் இருக்கிறீங்கன்னு சொன்னா இந்த சூரியகாந்திய போய் பாருங்க. உண்மையாவே அந்த என்ன சொல்றது, பார்க்க 1-2 தான் பாப்பினாங்க. இது அந்த ஒரு காணி ஃபுல்லா மரக்கறி தோட்டத்தை வச்ச மாதிரி ஃபுல்லா சூரியகாந்தி தானே. அப்ப அது பார்க்கவுமே நல்ல வடிவா இருக்குது. மஞ்சள் கண்ணுக்கு கூட கவர்ச்சியா இருக்கிற மாதிரி. அது பார்க்க நல்ல பெரிய பூவும் நல்ல வடிவா இருந்துச்சு. அந்த பூக்களும் சில மரங்கள் நல்ல பெரிய மரமும் பெரிய பூக்களும், சில மரங்கள் சின்ன மரங்களும் இருந்துச்சு சின்ன பூவோட. பார்க்க அது என்னன்னு சொல்றது, உண்மையாவே நல்ல வடிவா இருந்தது. போன நேரமுமே கன பேர் இருந்துச்சு நம்ம பாக்குறதுக்கு. அது நல்ல ஒரு பசுமையான சூழல், அந்த மஞ்சள் நிறம், ஒரு அழகான காட்சியா இருந்துச்சு. நார்மலா நாங்க ஒரு பூவை பாக்குறது பெருசா எங்களுக்கு தோன்றி இல்லை. உண்மையா இப்படி ஒரு நிறைய பூக்களை ஒரே இடத்துல பாக்கல அந்த இயற்கை என்ற அழகை எவ்வளவு பெருசுன்னு சொல்லி தோணுது. அந்த பார்க்கவே ஃபுல்லாவே அது மஞ்சள் சூரிய வெளிச்சத்துக்கு மஞ்சள் அந்த வெளிச்சத்துக்கு நல்ல பிரகாசமா இருக்கும். அதை பார்க்க மிகவுமே அந்த நீங்கள் இதுல கேமராவில பார்க்கலே இப்படி இருக்குதுன்னு சொன்னா நேரம் அதை பார்க்க மிகவுமே நல்ல வடிவா இருந்துச்சு. எங்கேயாவது உங்களுக்கு டைம் இருக்கு, இப்ப அந்த உங்களுக்கான டைம் இருக்கேக்கல அந்த சீசன்ல போய் அதை பாக்குறது உண்மையாவே மிகவுமே ஒரு என்ன சொல்றது, மனதுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும். அதுவும் இயற்கையை வாசிக்கிறாக்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு இடம். இயற்கையோட சில பேருக்கு போட்டோ எடுக்கிறதுக்கு பிடிக்கும். அந்த போட்டோ எடுக்கிறதுக்கு இது இந்த சூரியகாந்தி
பூத்திருக்கிற இடம் வந்து ஒரு நல்ல ஒரு லொகேஷன். அவையில் வந்து நல்லா அதை என்ன சொல்றது வடிவா நடுவுகளால பாதை போற மாதிரி நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும். நார்மலா இந்த மாதிரியான சன்ஃபிளவர் ஃபார்ம் ஏதாச்சும் ஒரு ஃபார்முக்கு நாங்க போனோம்னு சொன்னா ஒன்றை மட்டும் ஞாபகத்துல வச்சிருக்க வேணும், அந்த இடத்தை வந்து சேதப்படுத்தாம பூக்களை வந்து அவையில் முதல் சொல்லியே விடுகினோம் பூக்கள் ஒன்றையும் புடுங்க வேண்டாம்னு சொல்லி. ஏன்னா நாங்கள் பாக்குற மாதிரி இன்னொரு ஆக்களும் வந்து பாக்குறதுக்கு அதுல பூ இருந்தா தான் ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே அவங்க முன்னாலேயே அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை தந்தா எங்களை விடுறாங்க உள்ளுக்குள்ள அப்படியே கீழே. நார்மலா பாத்தீங்கன்னா சுத்தி வர பூமரம், அப்புறம் அங்க சூரியகாந்தி பூ, அது அங்கால கொஞ்சம் இதை தோட்ட வயல்கள் மாதிரி ஏதோ மரங்கள், வானம் ஃபுல்லாவே பார்க்க ஒரு இயற்கை காட்சி. இயற்கை இந்த அந்த என்ன சொல்றது உண்மையாவே ஒரு நீங்கள் இயற்கையை ரசிக்கணும்னு சொல்லிச்சுன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு இடம். அந்த பாக்குறதுக்கு கண்ணுக்கு வந்து நல்ல ஒரு விருந்தா இருக்கும். நல்ல ஒரு இயற்கையான ஒரு நல்ல ஒரு இடம். உங்களோட டைமும் வந்து ஸ்பெண்ட் பண்றதுக்கு இந்த இடம் வந்து உண்மையாவே ஒரு நல்ல இடம். சின்னாக்கள் இருக்கிற சின்னாக்களுமே நல்லா என்ஜாய் பண்ணித்தான் இதை பார்த்தவ. நீங்களும் பெரியாக்களுமே உங்களோட டைமை வந்து ஒரு கொஞ்சம் நினைக்கிறேன் அதுக்குள்ள நீங்கள் ஃபுல் டே தேவையில்லை, ஒரு கொஞ்ச நேரம் வந்து உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி வந்து இந்த இடத்துல வந்து போட்டோ எடுக்கிறார்கள், இயற்கை ரசிக்கிறார்கள், இயற்கையை ரசிக்கலாம். ஃபார்மில போய் பார்க்காத ஆக்களுக்கு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தது நேரில் பார்த்த மாதிரி இருக்குமென்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னும் ஒரு வீடியோல சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.